Hi, welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic second standard Tamil பருவம் 2 பாடம் 3 பூம் வண்டி. வாங்க பூம் வண்டி பார்க்கலாமா? பூம் 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 வண்டி புறப்பட போகுது ஏறிடுங்க. பூம் வண்டியில் எல்லாரும் என்ன பண்ண போகிறோம்? பூம் வண்டி ஸ்டார்ட் ஆக போகுது, எல்லாருமே ஏறுங்கன்னு சொல்கிறாங்க. ஆயிஷா வண்டியின் ஓட்டுநராம், நலனும் ஜரினும் பயணிகளாம். ஆயிஷா தான் வண்டியோடைய ஓட்டுநர், டிரைவர். நலனும் ஜரினும் என்ன பண்ணுறாங்க? அவங்க பயணிகள், பேசஞ்சர்ஸாம். மறுபடியும் பாருங்க. பூம் 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 வண்டி புறப்பட போகுது ஏறிடுங்க. ஆயிஷா வண்டியின் ஓட்டுநராம், நலனும் ஜரினும் பயணிகளாம். தலைநகர் டெல்லியில் பார்த்திடலாம், ஸ்ரீநகர் கூட போய் வரலாம். டெல்லியோட தலைநகரம் கூட நம்ம எங்கே போய் வரலாம்? டெல்லி வரைக்கும் போய் வரலாம். அதுக்கப்புறமா ஸ்ரீநகர் கூட போய் பார்க்கலாம். காடு மலைகள் பல தாண்டி கடக்க போகுது பூம் வண்டி. இது எங்கெங்க போக போகுது? காடு மலை எல்லாமே தாண்டி போக போகுது. மறுபடியும் பாருங்க. தலைநகர் டெல்லி பார்த்திடலாம், ஸ்ரீநகர் கூட போய் வரலாம். காடு மலைகள் பல தாண்டி கடக்க போகுது பூம்வண்டி. ஆக்ரா நகரின் தாஜ்மஹால், காஷ்மீர் ரோஜா தோட்டங்கள். ஆக்ரா நகருடைய தாஜ்மஹால் கூட போய் பார்த்துட்டு வரலாம். காஷ்மீர் அங்கே ரோஜா தோட்டங்கள் இருக்குது, அங்கேயும் போய் பார்க்கலாம். பார்க்க அழைக்குது பூம்வண்டி, பறக்க போகுது ஏறிடுங்க. பார்க்க எப்படி இருக்கு? அழகாக இருக்குது. பூம் வண்டியில் நம்ம போகலாம் எல்லாருமே அப்படின்னு சொல்லி இங்கே ஏறி போகிறாங்க. மறுபடியும் பார்த்துட்டு வரலாமா? பூம் 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 வண்டி புறப்பட போகுது ஏறிடுங்க. ஆயிஷா வண்டியின் ஓட்டுநராம், நலனும் ஜரினும் பயணிகளாம். தலைநகர் டெல்லி பார்த்திடலாம், ஸ்ரீநகர் கூட போய் வரலாம். காடு மலைகள் பல தாண்டி கடக்க போகுது பூம் வண்டி. ஆக்ரா நகரின் தாஜ்மஹால், காஷ்மீர் ரோஜா தோட்டங்கள். பார்க்க அழைக்குது பூம் வண்டி, புறப்பட போகுது ஏறிடுங்க. பக்கம் 15. அடுத்தது பாருங்க. படிப்போம் எழுதி பழகுவோம். படிப்போமா? வாங்க. இஜ் ஜா ஜா, ஜி ஜி, ஜு ஜூ, ஜே ஜே, ஜை ஜோ ஜோ. மறுபடி பாருங்க. இஜ் ஜா ஜா, ஜி ஜி, ஜு ஜூ, ஜே ஜே, ஜை ஜோ ஜோ. இந்த லைன் பாருங்க. இஸ் ச சா சி, இஸ் ச சா சி. இஷ் ஷ ஷா, ஷி ஷி, ஷு ஷூ, ஷே ஷே, ஷை. இஷ் ஷ ஷா, ஷி ஷி, ஷு ஷூ, ஷே ஷே, ஷை. ஹி ஹ ஹா, ஹி ஹி, ஹு ஹூ, ஹே ஹே, ஹை ஸ்ரீ. ஹி ஹ ஹா, ஹி ஹி, ஹு ஹூ, ஹே ஹே, ஹை ஸ்ரீ. புரியுதா சில்ட்ரன்? நெக்ஸ்ட் பாருங்க. அந்த வேர்ட்லேயே வச்சு என்ன கொடுத்துருக்காங்க? எவரெஸ்ட். படிக்கலாமா? எவரெஸ்ட், ரோஜா, தாஜ்மஹால், ஷாஜஹான், ஜான்சி ராணி, ஜவஹர்லால் நேரு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இது நமக்கு எதுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, இதை வாயால் நமக்கு வேறு சொற்கள் இல்லையா, அது வரத்துக்காக தான் இந்த வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் படிக்க கற்றுக்கோங்க. எவரெஸ்ட், ஏ வ ரே இஸ் இட், எவரெஸ்ட். ரோஜா, ரோஜா. தாஜ்மஹால், தா இஜ், தாஜ் மா ஹா இல், தாஜ்மஹால். ஷாஜஹான், ஷா ஜா ஹா இன், ஷாஜஹான். ஜான்சி ராணி, ஜா இன் சி, ஜான்சி ராணி, ஜான்சி ராணி. ஜவஹர்லால் நேரு, ஜா வா
ஹா இர் லா இல் ஜவஹர்லால் நேரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜி சுபாஷ் சா இந்திர சந்திர போஸ் சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நெக்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்க வேர்ட்ஸ் படிக்கலாம் வாங்க. ரம்ஜான், கிறிஸ்துமஸ், ஜப்பான், அஸ்ஸாம், காஷ்மீர், ஸ்ரீநகர், ஜாங்கிரி, ஜிலேபி, குலாப் ஜாமுன், பாதுஷா, பஜ்ஜி. நீங்களும் இது வீட்டில் வந்து படித்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த பக்கம் வாங்க. வாழ்த்தலாம் வாங்க. பர்வீன் படம் வரைந்து கொண்டிருந்தால் அப்போது அஜ்மல் வந்தான். யார் படம் வரைஞ்சிட்டு இருக்காங்க? பர்வீன் வந்து படம் வரைஞ்சிட்டு இருக்கா. அஜ்மல் வந்து வர உள்ள. மயில் அழகாக உள்ளது அக்கா என்றான் அஜ்மல். மயில் எப்படி இருக்கு? மயில் வரைஞ்சிருக்கா, அது வந்து எப்படி இருக்கு? அழகா இருக்கு அக்கா அப்படின்னு அஜ்மல் சொல்றான். வா உனக்கு பிடிக்குமே, வண்ணம் தீட்டுகிறாயா என்றாள் பர்வீன். உனக்கு தான் பிடிக்குமே, நான் இப்போ கலர் அடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறான் என்றாள் பர்வீன். ஓ, ஆர்வத்துடன் அமர்ந்தான் அஜ்மல். அஜ்மல் பார்த்துட்டு உட்காந்துக்கிறான் பக்கத்துலேயே. இறகின் நடுவில் எழுத இடம் விட்டு எண்ணம் தீட்டு என்றால் பர்வீன். எழுதும்போதே என்ன பண்ணு, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டு எழுது, இறகுல நடுவில் அப்படின்னு. ஏன் அக்கா என்று கேட்டான் அஜ்மல். அஜ்மல் கேட்குறான் ஏன் அக்கா அப்படின்னு. அந்த இடங்களில் ஆங்கில மாதங்களின் பெயர்களை எழுதப் போகிறேன் என்றார் பர்வீன். பர்வீன் என்ன சொல்கிறா? ஆங்கில மாதங்கள் வந்து நான் எழுத போகிறேன் அதில், அதுக்குன்னு சொல்கிறேன். இது என்ன அக்கா என்று கேட்டான் அஜ்மல். இது என்ன அக்கா அப்படின்னு கேட்குறான். இது பிறந்த நாள் நினைவூட்டி என்றால் பர்வீன். பர்த்டேக்கு ஞாபகமாக எழுதி வச்சுக்கலாம் அப்படின்னு. பிறந்த நாள் நினைவூட்டியா? புரியும்படி சொல்லாக்கா சினுங்கினான் அஜ்மல். புரிகிற மாதிரி சொல்லாக்கா. அந்தந்த மாதத்தில் பிறந்தவர்களின் பெயர்களை எழுதுவோம், அனைவருக்கும் மறக்காமல் வாழ்த்து சொல்லுவோம் என்றால் பர்வீன். இப்போ ஜனவரி மந்தில் யார் பிறந்தா, பிப்ரவரி மந்தில் யார் பிறந்தா அப்படின்னு நம்ம எழுதி வச்சுக்கிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும்ல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வாழ்த்து சொல்லலாம் கரெக்டாக அந்த டேட் அப்படின்னு சொல்கிறா. நன்றாக இருக்கிறதே, எங்கள் வகுப்புக்கும் ஒன்று செய்யலாமா அக்கா என்றான் அஜ்மல். அக்கா இது நல்லா இருக்கே ஐடியா, இதே மாதிரி நம்ம எனக்கும் ஒன்று கொடு அப்படின்றா. ஓ செய்யலாமே, இனி எல்லாரின் பிறந்த நாளின் மறக்காமல் வாழ்த்தலாம். இப்போ நம்ம இந்த எழுதி வச்சுக்கிட்டா நம்ம எல்லாருக்கும் என்ன பண்ணலாம், அழகாக வாழ்த்து சொல்லலாம். பர்த்டே படிப்போம், எழுதி பழகுவோம். படிப்போமா? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். பக்கம் 17 பாருங்க சில்ட்ரன். பயிற்சி படித்து பழகுவோம். படிக்கலாமா? வண்ணம், ஆர்வம், நினைவூட்டி, பிறந்த நாள், வாழ்த்து. படிப்போம், சொல்ல கேட்டு எழுதுவோம். படிக்கலாம் வாங்க. பிறந்த நாள், வாழ்த்து, ஜனவரி, ஜூன், ஜூலை, செப்டம்பர், ஆகஸ்ட். பொருத்தமான குறியிடுவேன், சரியா தவறா பார்க்கலாமா? 1. பர்வீன் மயில் படம் வரைந்தாள். பர்வீன் என்ன வரைஞ்சா? மயில் படம் வரைஞ்சா. 2. அப்போ சரி டிக் பண்ணுங்க. அஜ்மலுக்கு வண்ணம் தீட்ட பிடிக்கும். அஜ்மலுக்கு என்ன பண்ண பிடிக்கும்? கலர் அடிக்க பிடிக்கும். அதனால அஜ்மல் கலர் அடித்தாலே ஸோ டிக். பர்வீன் செய்தது நாள் காட்டி. பர்வீன் செய்தது நாள் காட்டியா? இல்லை, அப்போ ராங். நினைவூட்டியில் தமிழ் மாதங்களின் பெயர்களை எழுதினர். அவங்க தமிழ் மாதங்கள் பெயர் எழுதினாங்க? இல்லை, ஆங்கில மாதங்கள் தானே. அப்போது இது தவறு. போட்டி எழுதிட்டீங்களா சில்ட்ரன்? டிக் பண்ணிக்கோங்க. ராங் எதில் ராங் பண்ணுங்க. பொறுத்துவேன் பாருங்க. வண்ணம் தீட்டியது, கலர் அடித்தது யாரு? அஜ்மல். மயில் வரைந்தது பர்வீன். பிறந்த நாள் நினைவூட்டி. ஆங்கில மாதங்கள் 12. வாய்மொழியாக விடை தருவேன். அஜ்மலுக்கும் பர்வீனும் பிறந்தநாள் நினைவூட்டியை எப்படியெல்லாம் உருவாக்கினார்கள்? அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க?
அந்த படத்தில் ஜனவரி பிப்ரவரி அப்படின்னு 12 ஆங்கில மாதங்கள் எழுதினாங்க. அதை அழகாக கலர் அடித்தாங்க. அந்த மாதிரி அப்புறம் இவனும் என்ன சொல்கிறான், அஜ்மலும் எனக்கும் இன்னொன்று செஞ்சு கொடுக்கா, நானும் வகுப்பறையில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் பாருங்கள், விடை எழுதுவேன். முதலாவது, ஆங்கில மாதங்களில் முதல் மாதம் எது? எதுமா? ஜனவரி. எழுதிக்கோங்க ஆன்சர், ஜனவரி, ஜனவரி. நீ பிறந்த ஆங்கில மாதம் எது? நீங்கள் பிறந்த மாதத்தை இங்கே எழுதுங்க. மேவா, ஜனவரியா, பிப்ரவரியா, என்னவோ எழுதுங்க. ஆங்கில மாதங்களில் இறுதி மாதம் எது? லாஸ்ட் மந்த்து டிசம்பர். டிசம்பர். இல்லையா? நெக்ஸ்ட் பாருங்கள், பயிற்சி. யாரை போல் வேடமிட்டுள்ளனர்? பெயர்களை எழுதுவோம். இப்போ பள்ளி ஆண்டு விழா, ஆனுவல் டே ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் 4 பேர் வேடமிட்டு இருக்காங்க. அவங்க என்னென்ன வேடத்தில் இருக்காங்கன்னு நம்ம இங்கே எழுத போகிறோம். கீழே உங்களுக்கு பென்சில் எழுதுனா தெரியாதுன்னு தான் பென்னில் எழுதியிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் என்ன வேடம் இது? ஷாஜஹான். 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 ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி. சுபாஷ் சந்திர போஸ். சுபாஷ் சந்திர போஸ். ஜான்சி ராணி. ஜான்சி ராணி. ஷாஜஹான், ஜவஹர்லால் நேரு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், ஜான்சி ராணி. ஆங்கில மாதங்களின் பெயர்களை நிரப்புவோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஆங்கில மாதங்கள் கொடுத்துருக்காங்க. அதோடைய பெயரை எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஜனவரி, ஜனவரி. பிப்ரவரி, பிப்ரவரி. அப்புறம் பாருங்கள், நவம்பர். டிசம்பர். ஜூன், ஜூலை. ஜூலை. அக்டோபர். அக்டோபர். இங்கே செப்டம்பர். செப்டம்பர். நெக்ஸ்ட், எறும்பூரில் இனிப்பு விழா. எறும்பூரில் இனிப்பு விழா நடந்தது. எறும்புகள் இனிப்புகளோடு கூடின. எறும்புகளுக்கு என்னது ஃபங்க்ஷன் நடக்குதான்? என்ன ஃபங்க்ஷனு? அவங்க இனிப்புலாம் ஸ்வீட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. நாங்கள் பாதுஷா கொண்டு வந்துள்ளோம். இனிப்பு. இவங்க என்ன எடுத்துகிட்டு வராங்க? பாதுஷா எடுத்துகிட்டு வராங்க. இதோ சுவையான குலாப் ஜாமுன். இவங்க என்ன எடுத்துகிட்டு வராங்க? குலாப் ஜாமுன் எடுத்துகிட்டு வராங்க. நாங்கள் ஜாங்கிரி எடுத்து வந்துள்ளோம். இந்த எறும்பு என்ன எடுத்துகிட்டு வருது? ஜாங்கிரி எடுத்துகிட்டு வருது. எங்களின் பங்கு ஜிலேபி. இன்னொரு எறும்பு என்ன எடுத்துகிட்டு வருது? ஜிலேபி. சுவையான இனிப்புகள், வாங்க சாப்பிடலாம். அப்புறம் எல்லா எறும்பும் சேர்ந்து என்ன சாப்பிடுது? பாதுஷா, குலாப் ஜாமுன், ஜாங்கிரி, ஜிலேபி எல்லாம் சாப்பிடுது. பார்க்கும்போது எல்லாருக்கும் எச்சு ஊறுதில்ல? நல்லா இருக்குல்ல? படம் பார்த்து பெயர் எழுதுவேன். இந்த படத்தை பார்த்து இங்கே நம்ம நெம் எழுதலாம். முதலாவது படம் என்ன? குலாப் ஜாமுன். குலாப் ஜாமுன். பாதுஷா. பாதுஷா. ஜாங்கிரி. ஜாங்கிரி. பஜ்ஜி. பஜ்ஜி. ஜிலேபி. ஜிலேபி. எழுதிக்கோங்க சில்ட்ரன். குலாப் ஜாமுன், பாதுஷா, ஜாங்கிரி, பஜ்ஜி, ஜிலேபி. பக்கம் 20. விரல் அச்சிட்டு பிடித்ததை வரைவேன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்களே கலர் பெயிண்டட் பார்த்து விரல் அச்சியை வச்சு இந்த மாதிரி இந்த தம் ஃபிங்கரை வச்சு கலர் கலராக போட்டு இந்த மீன், தவளை, பூனை, நண்டு, ஆமை அப்படி நிறைய பிக்சர்ஸை வரைஞ்சி பாருங்கள். ஓகே சில்ட்ரன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.